இந்த பதிவில் திருவண்ணாமலையில் நிகழ்ந்த மற்றும் ஒரு அற்புத நிகழ்வை பற்றி, அன்னதானத்தில் நடந்த அதிசயமும் பெரியவரின் கருணையும் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். 1930களில் மகா பெரியவர் இளைஞராக இருந்தபோது திருவண்ணாமலைக்கு செல்வதில் அவருக்கு மிகுந்த விருப்பம் இருந்தது. சித்தர்களும் முனிவர்களும் நடமாடும் பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகும். சூரியனில் இருந்து தெரித்து விழுந்து குளிர்ந்த இடங்களில் இறுதியில் வெப்பம் தணிந்து அடங்கிய இடமே திருவண்ணாமலை. அருணாச்சலமாக அமைந்த இந்த அக்னி தன்மையே மனிதனுக்கு ஞான விழிப்பையும் புலனடக்கத்தையும் தருகிறது. இங்கு தவம் இயற்றுபவர்களின் கர்ம வினைகள் வேகமாக தீர்ந்துவிடும். இங்கு வாழ்ந்த சித்தர்கள் தங்கள் உடலை துறந்து ஜீவசமாதி அடைந்த பிறகும் அவர்களின் ஆன்மா சூட்சும ரூபத்தில் இருந்து இறைவனை வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது. திருச்சுழியில் பிறந்த பகவான் ரமண மகரிஷி தன் தவத்திற்குரிய இடமாக திருவண்ணாமலையை தேர்ந்தெடுத்து அங்கு ஆசிரமம் அமைத்தார். வடநாட்டை சேர்ந்த யோகிராம் சுரத்குமாரும் திருவண்ணாமலையே தன் அமைதிக்கான இடமாக தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார். பௌர்ணமி நாளில் பூமியின் ஈர்ப்பு விசையும் மின்காந்த அலைகளும் மலையில் பட்டு தெறிக்கும் போது மனித உடலிலும் மனதிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. தட்டையான நிலப்பரப்பில் நிலவொளி பரவுவதை விட கூம்பு வடிவ மலையில் பட்டு பரவும் போது ஏக சிந்தையோடு வலம் வரும் மக்களின் உடலுக்கும் மனதுக்கும் சிறந்த ஆரோக்கியம் கிடைக்கிறது. இன்று பலர் மற்றவர்களை பார்த்து பின்பற்றியோ அல்லது லௌகீக தேவைகளுக்காகவோ கிரிவலம் வருகின்றனர். பிறவி பிணியில் இருந்து விடுதலை தரக்கூடிய இறைவனிடம் போய் வீடு கட்டுவது, கடன் தீர்ப்பது போன்ற அற்பமான தேவைகளை கேட்பது ஞானிகளின் பார்வையில் ஒரு வேடிக்கையான செயலாகும். கடவுள் சிந்தனையே இல்லாமல் திருவண்ணாமலைக்கு வருபவர்கள் கூட அந்த புனித மண்ணில் சில காலம் வாழ்ந்தால் மெல்ல மெல்ல மனமாற்றம் அடைந்து ஞானிகளாக மாறத் தொடங்குவார்கள். பர்வதமலையை வலம் வந்த மகா பெரியவர் தன்னை போல ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் பசியோடும் தாகத்தோடும் வலம் வருவதை பார்த்தார். உடலை வருத்தி செய்யும் பாத யாத்திரை என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஒரு சிறந்த ஆன்ம பிரயத்தனம் மற்றும் பஞ்சபூத வழிபாடாகும். மனம், வாக்கு, உடல் என்னும் மூன்றால் செய்திடும் தீமைகளுக்கு உடலை வருத்தி செய்யும் பாத யாத்திரையே சிறந்த பரிகாரமாக அமைகிறது. பணம் இருந்தும் நிம்மதி இல்லாதவர்கள் கூட உடலை வருத்தி பாத யாத்திரை மேற்கொள்வது ஒரு உன்னதமான தவமாகும். தவம் செய்யும் பக்தர்களுக்கு உதவுவது தவத்தை விட உன்னதமானது என்பதால் பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் அளிக்குமாறு மடத்தை சேர்ந்தவர்களுக்கு பெரியவர் கட்டளையிட்டார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு போதுமா என்ற தயக்கம் மடத்தினருக்கு இருந்தது. ஆனால் இலை போட்டு சாதம் பரிமாற தொடங்கிய போது அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. பக்தர்கள் வந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தனர். இறுதியாக சிலருக்கு மட்டுமே உணவு உள்ளது எனும் போது சரியாக அந்த அளவுக்கு ஏற்ப ஆட்கள் வந்து சாப்பிட்டு சென்றனர். அதன் பின் ஒருவர் கூட வரவில்லை. உணவு சிறிதும் வீணாகாமல் இராணுவ கணக்கு போல கச்சிதமாக முடிந்தது. இதுவே பெரியவரின் ஞான திருஷ்டிக்கு சான்றாகும். இதே திருவண்ணாமலையில் இன்னொரு சம்பவம். திருவண்ணாமலைக்கு அருகில் ஒரு கிராமம். அங்கே பெரியவர் தங்கியிருந்து பூஜித்த சமயம் அவர் கமண்டல நீரை ஒரு நாய் வந்து முகர்ந்து பார்த்து குடிக்க நினைத்தது. அதை அவரை சுற்றி உள்ளவர்கள் கல்லால் அடித்து துரத்த முனைந்தனர். பெரியவர் அதை தடுத்ததோடு தன் சீடர்களை அழைத்து ஊரில் உள்ள வீடுகளுக்கு சென்று வீட்டில் உண்ணும்படியாக உள்ள பலகாரம், பழங்கள் என்று சகலத்தையும் பிச்சையாக பெற்று வர சொன்னார். பின் அதை பொதுவாக ஓரிடத்தில் வைத்து ஒரு பாத்திரம் நிறைய நீரையும் வைத்து பிரார்த்தித்து கொள்ளவும், அந்த கிராமத்தில் தெரியும் அவ்வளவு நாய்களும் வந்து அந்த பலகாரத்தை உண்டு நீர் எறிந்துவிட்டு சென்றனர். அதை கண்குளிர புன்னகையோடு பார்த்தவர் தன் சீடர்களை பார்த்து கூறியது இதைத்தான்: நீங்கள் என் ஆச்சார பங்கத்தை பார்த்தீர்கள், நான் அதன் ஆகார பங்கத்தை பார்த்தேன். இப்போது இரண்டும் சரியாகிவிட்டது என்றார். இதுதான் பெரியவரின் அணுகுமுறை. அடுத்த பதிவில் மதுரை நகரத்தை பற்றியும் அங்கு ஆட்சி புரியும் மீனாட்சி அம்மனை பற்றியும் பெரியவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.